ஹாய், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு காலையில் டங் செஷனில் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மார்க்கில் 5வது அதிகாரம் பாருங்களேன். 5வது அதிகாரத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்க எல்லாரோடையும் கர்த்தர் பேசும்படியாய் ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க. அப்பா என்னோடு பேசு. அவர் பேசுகிறது இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். பரிசுத்தாவியான ஒரு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை அப்பா இருதயத்துல விதையாய் நீர் விழச் செய்யும். உம்மால் எல்லாம் கூடும். மனிதனால் கூடாத காரியம் உம்மால் கூடும். நீர் பேசும், நீர் நடத்தும், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். அப்படியே அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இந்த 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 வசனத்தை கேளுங்களேன். ஒரு அம்மா 12 வருஷமா ரத்தப்போக்கு. மார்க் 5ல் அந்த அம்மா பத்தி படிக்கிறோம். என் கையில ஆங்கில பைபிள் இருக்கு. அதனால நான் அப்படியே மொழிபெயர்த்து உங்களோட கூட பேசுறேன். இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஷார்ட்டா நம்ம 25வது வசனம். இயேசுவை பல பேரு நெருக்கி கூட்டத்துல போய்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு போகுது. 12 வருஷம் பெரும்பாடு பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மா who had suffered much under many physicians, அதாவது நிறைய டாக்டர்கிட்ட போய் நிறைய பேர்கிட்ட ஆலோசனை வாங்கி நிறைய பேர்கிட்ட, அதாவது ஒரு 4-5 ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சா தெரியும் நமக்கு பிரச்சனை. ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு ரேட் போடுவாங்க, ஒருத்தர் ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க. இந்தம்மா அதே தான். 26வது வசனம். who had suffered much under many physicians, நிறைய மருத்துவர்கள் கிட்ட நிறைய வேதனைகள் பட்டு, who had spent all that she had, அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்களாம். யோசித்து பாருங்க. ஒரு 2-3 டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்க போனாலே 2-3 டாக்டர் 2-3 விதமான சார்ஜஸ், 2-3 விதமான டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை கோ த்ரூ பண்ணி சின்ன விஷயத்துக்கே அவ்வளோ பிரச்சனையா இருக்கு. இந்த அம்மா 12 வருஷம் செலவு பண்ணியிருக்கு. 12 வருஷம் இந்த அம்மா செலவு பண்ணியிருக்கு. வேதனையில 27வது வசனம். அந்த அம்மா இயேசுவை பத்தி கேள்விப்படுது. she heard. இப்ப இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட விஷயத்தை நாம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது கேள்வி. இந்த 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 சனிக்கிழமை 26ஆம் தேதி ஜூலை மாதம் ஒரு நாடகம் போடுறோம். அதுக்காக நம்ம ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது, ரிஹர்சலுக்கு நம்ம ஒரு டயலாக்ஸ் எழுதும் போது டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து எழுதும் போது நல்ல ஒரு புரிதல் என்னன்னா, பல பேர் இயேசுவை பார்த்தாங்க, பல பேர் இயேசுவை அணுகுனாங்க, பல பேர் அந்த கூட்டத்துல இயேசுவை நசுக்கி தள்ளினாங்க. ஆனா இந்த இடத்துல இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது இந்த அம்மாக்கு மாத்திரம்தான். அவர் நடுவில் நின்று கேட்கிறாரு, யார் என்னை தொட்டது அப்படிங்கிறாரு. சீஷர்கள் அதாவது ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு கூட்டம் நசுக்குது, யார் தொட்டான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட கண்டேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்ம அவரோட போய் பார்க்குறவங்களா இருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம். ஆனா வல்லமை அனுபவிக்கணும்னா அவரை விசுவாசிச்சு, அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து, அவரை தேடி அறிக்கை செய்து, தன் நாவினால் தன் வாயினால் அறிக்கை செய்து, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம என்ன சொல்லிட்டு போகுது? 28வது வசனம். If I touch even his garments, I will be made well. நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் நான் சுகமாவேன். கேட்குறாங்க. கேட்கறத நம்ம மனசு பல விதத்துல ஹேண்டில் பண்ணும். டவுட் பண்ணும், நிராகரிக்கும், ஏற்றுக்கொள்ளும், சைட்ல வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம்.
அவரை அவரிடத்திலிருந்து எதிர்பார்த்து அவரை நோக்கி சென்று அறிக்கை செய்து ஒரு ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். இப்போ பலவீனமா இருக்கிறீங்களா? அவர் எனக்காய் மரித்தார் என்று விசுவாசிச்சு எழுந்து அந்த முட்டை செக் பண்ணுங்க, சுகமாக்கி இருக்காரு. வலி எவ்வளவு கம்மியா ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. வலி கம்மியானதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை இன்னும் அதிகமாய் தியானித்து திரும்பவும் செக் பண்ணுங்க. ஏன்னா அவருடைய தழும்புகளினாலே சுகம் ஆனீர்கள். அப்போ இந்த செய்தியை எந்த அளவுக்கு உள்ள அனுமதிக்கிறோமோ, அதாவது அந்த அம்மா இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு 27வது வசனம், மார்க் 5:27 பாருங்க. வேதத்தை எடுத்து வச்சு இதை கொஞ்சம் தியானிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். ரிப்போர்ட்ஸை கேட்குறாங்க. இயேசுவை குறித்த ரிப்போர்ட்ஸை நீங்க உங்களுடைய இருதயத்தில் விடுங்க. அதற்கு இந்த மாசம் 24, 25, 26 தொடர்ந்து 3 நாட்களும் இயேசுவை குறித்து பேசி அவரையே புகழ்ந்து அவர் செய்த நன்மைகளை அனுபவித்து நம்ம அதை பண்ண போறோம். வல்லமை அந்த அம்மாவுக்கு தான் புறப்பட்டுச்சு. கூட்டம் வல்லமை அனுபவிக்கல. கூட்டம் வல்லமை இன்னொரு அம்மாவுக்கு போனுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டுச்சு. யார் அவரிடத்திலிருந்து நன்மையை எதிர்பார்க்கிறார்களோ, நேற்று ஒரு சாட்சி கேட்டேன், பியூட்டிஃபுல்லான சாட்சி. ஒரு அக்கா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம். அந்த அக்கா சொல்றாங்க, எனக்கு தெரியாது, என்னை எப்படியாவது நீங்க அந்த இடத்துல இருந்து அங்க கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க. பஸ்ல ஒரு இடம் வரைக்கும் போயிட்டாங்க. பியூட்டியை பாருங்க. திடீர்னு கூட படிச்ச 2 வருஷம் சின்ன பையன் ஒரு சகோதரன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. அக்கா வாங்க அக்கா போலாம், கூட்டு போறாங்க. அதே இடத்துக்கு கொண்டு போய் விடுறாங்க. அந்த சகோதரன் அந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறது. ஸோ எதை எதிர்பார்க்கிறோமோ அவரிடத்துல இருந்து நாம் அதை அனுபவிப்போம். இன்னொரு சாட்சி, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாட்சி. போன வாரம் இன்னொரு அக்கா ஒரு சாட்சி சொன்னாங்க. மேல இருந்து ஒரு அளவுல ஒரு ஒரு லிக்விட் எடுக்கணும், அவங்க செய்யற விஷயத்துக்காக மேல மாடியில இருந்து யோசிக்கிறாங்களா, 2 தடவை 3 தடவை ஏறி அந்த சரியான அளவுல எடுக்கிறது, கீழே வந்து அளக்கணும், அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரே தடவை எடுத்த அளவு சரியான 1 லிட்டர் 200 மில்லி 70 சொச்சம் கரெக்டா அதே அளவுல. எதை எதிர்பார்க்கிறோமோ, என்ன விசுவாசிக்கிறோமோ, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்னு விசுவாசிச்சா நன்மையும் கிருபையும் தொடரும். அப்போ நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது என்ன தேடணும்னா, என்னைய நன்மை தொடரணுமே, என் நன்மை எங்கே, என்னை தொடர்கிற நன்மை எங்கே அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாம் திரும்பி பார்க்கும் பொழுது நன்மை அங்கு நிற்கும். இதுதான் விசுவாசம். கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிறத விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது, கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற காரியங்களை தேடி தேடி படிக்கும் பொழுது, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியங்களை தேடி தேடி படிக்கும் பொழுது, விசுவாசிகளுக்கும் அவ்விசுவாசிகளுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற தேவன், இஸ்ரவேல் மக்களுக்கும் இஸ்ரவேல் அல்லாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணினார். நான் பூமியின் நடுவிலே தேவனா இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறியும்படியாய் இதை கர்த்தர் செய்கிறார், இன்னைக்கும் செய்கிறார். அவரை நம்பி அவரிடத்துல போகிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கிறவங்களுக்கு அவர் வேடிக்கையா இருக்கிறார். அதனால நம்ம ஒருவர் என்ன என்கரேஜ் பண்றோம்னா, அவர் நல்லவர் என்பதை அறிக்கை செய்யுங்கள், அதை தேடி தேடி படி. ஸோ இந்த மார்க் 5 தியானிக்கும் பொழுது இந்த விடுதலையை, இந்த சகோதரி பெற்றுக்கொண்ட விடுதலையை கொஞ்சம் உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க. 12 வருஷம் அவங்க பட்ட பாடுகள் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு இழந்திருப்பாங்க. தன்னுடைய சொத்தை எல்லாம் இழந்த அன்று வல்லமை புறப்பட்டு அவர்கள் விடுதலையானார்கள். இன்னைக்கும் அதே தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். இதுதான் டியூட்டி. இந்த சிந்தனையோடு இன்று நாம் உறவாடி, இந்த சிந்தனையோடு நாம் கர்த்தரை துதித்து மகிழ்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இன்னைக்கு செலவு பண்ணுவோம். ஸோ கர்த்தர் நல்லவர்.